Dear 11th standard students, exercise 11.6 வந்து 14th sum x into இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வரும்போது பிராக்கெட்டில் பவரில் எது அதிகமாக இருக்குதோ அதை தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். let t is equal to 1 minus x சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா dt by dx is equal to இது 0 ஆகிடும் மைனஸ் 1 ஆகிடும். அப்போ மைனஸ் dt is equal to இந்த dx இங்கே வந்துடும். மைனஸ் அந்த பக்கம் ஏன்னா நம்ம டிஎஸ் தேவைங்கிறதால மைனஸ் எடுத்துட்டோம். நோ இப்போ நம்ம எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால இங்கே எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டீன்ட்டு ஆகிடும் பாருங்க. அப்போ இந்த இன்டகிரேஷன் பிகம்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் டீன்ட்டு வந்துடும். இந்த இடத்துல டி பவர் 17 வந்துடும். இந்த இடத்துல டிடி ஆகி இந்த மைனஸ் இங்கே வந்துடும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் போட்டு டி பவர் 17 மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இந்த டி பவர் 18 ஆகிடும். இங்கே 1 இருக்குது 17 சேரும் போது டிடி மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டி டு தி பவர் ஆஃப் 18 மைனஸ் டி டு தி பவர் ஆஃப் 17 இன்ட்டு டிடி. இப்போ இந்த இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா எக்ஸ் பவர் டி எக்ஸ் பவர் என் ஃபார்மில் 19/19 மைனஸ் டி பவர் 18/18 ப்ளஸ் சி இன்ட்டு ஆகிடும். now replace t with 1 minus x. அதனால this is equal to 1 minus x to the power of 19/19 minus 1 minus x to the power of 18/18 plus c into 1. Okay, that's all. Thank you.